अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்து பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். அடுத்தபடியாக எம்பெருமானுடைய அடியவர்கள் நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்பவர்கள் அவர்களிலே சிலரை குறித்து ஸ்தோத்திரங்களை அருளி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அணுக்கத் தொண்டு செய்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாரை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒரு ஸ்தோத்திரம்தான் சுதர்சன அஷ்டகம் என்பது. இது சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் அவரிடத்திலேயே விண்ணப்பித்து இப்படிப்பட்ட பெருமைகளை உடையவரே நீர் வெற்றி பெற்று விளங்க வேண்டும் என்று அவரையே குறித்து அருளி செய்வதாக இந்த ஸ்தோத்திரம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதிலே 7வது ஸ்லோகம். இந்த 7வது ஸ்லோகத்திலேயும் அவருடைய பெருமைகளை பலவாறு தெரிவிக்கிறார். மகித சம்பத் சதக்ஷர விஹித சம்பத் ஷடக்ஷரா ஷடர சக்கர பிரதிஷ்டிதா सकल तत्व प्रतिष्ठिता विविध संकल्प कल्पक विबुध संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. இந்த ஸ்லோகத்திலே அவருடைய பெருமையை சொல்லுகிறார். மகித சம்பத் சத் அக்ஷரா என்கிறார். அதாவது மகித சம்பத் என்றால் மிக உயர்ந்ததான செல்வம். உயர்ந்த செல்வம் எது என்றால் ஞானம்தான் உயர்ந்த செல்வம். அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வமான ஞானத்தை உடைய சத்து, அதாவது ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அக்கரா என்னால் அழியாததான மோட்சத்தை அளிப்பவர். சக்கரத்தாழ்வாரே மோட்சத்தை கொடுக்கிறார் என்னால் எம்பெருமானுடைய அருளாலே அந்த பெருமை அவருக்கு வாய்த்திருக்கிறது என்றோ அல்லது அவரையே எம்பெருமானாக கொள்ளுகிறார் என்றோ அப்படியெல்லாம் கொள்ளலாம். ஆக உயர்ந்த செல்வமாகிற ஞானத்தை உடைய சாதுக்களுக்கு அழியாத செல்வமான மோட்சத்தை கொடுப்பவர் என்று அதை சொன்னார் முதல். அடுத்தபடியாக விஹித சம்பத் ஷடக்ஷரா, நமக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதான 6 எழுத்து மந்திரத்தை உடையவர். மந்திரம் என்னால் அது ஆச்சாரியனிடத்திலே போய்த்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது சுதர்சன மந்திரம் என்பது. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் 6 எழுத்துக்களை உடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட 6 எழுத்து மந்திரத்தை உடையவரே என்று சொன்னார். அடுத்தபடியாக ஷடர சக்கர பிரதிஷ்டிதா, அந்த சுதர்சன யந்திரம் என்று எழுதுகிற பொழுதோ அது 6 கோணங்களை உடையதான ஒரு சக்கரத்திலே எழுதப்படுகிறது. அது ஷட் அர சக்கரம் என்னால் 6 விதமான கோணங்களை உடையதாக ஒரு சக்கரம் எழுதப்படுகிறது. அதிலே நிலை பெற்றிருப்பவர் ஷடர சக்கர பிரதிஷ்டிதா, 6 கோணங்களை உடைய சக்கரத்திலே பிரதிஷ்டிதராய் நிலை பெற்றிருப்பவராய் இருப்பவரே என்று சொன்னார். அதுக்கு மேலே சகல தத்துவ பிரதிஷ்டிதா, எல்லா தத்துவங்களிலும் அவர் நிலைத்து நிற்பவர், அந்தர்யாமியாக நிலைத்து நிற்பவர். இது எம்பெருமானுக்கே சொல்லுவதாகவும் கொள்ளலாம், அல்லது சக்கரத்தாழ்வாருக்கு சொல்லி அதன் மூலமாக எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அதே போல விவித சங்கல்ப கல்பக, பல வகையான சங்கல்பங்கள் அதையெல்லாம் செய்து அவற்றையெல்லாம்
செய்து முடிப்பவர். எப்படி ஒரு கற்பக மரம் வேண்டியதையெல்லாம் கொடுக்குமோ அதுபோல எப்பேற்பட்ட சங்கல்பத்தையும் செய்து என்ன வேண்டுமானாலும் கொடுப்பவர் இவர். அதுக்கு மேலே விபுத சங்கல்ப கல்பக, தேவர்களுடைய விருப்பத்திற்கும் கற்பக மரம் போலே இருப்பவர். தேவர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அவர்கள் விரும்புவது அனைத்தையும் இவர் கொடுக்கிறபடியினாலே, சக்கரத்தாழ்வார் கொடுக்கிறபடியினாலே அவர்களுக்கெல்லாம் இவர் ஒரு கற்பக மரம் போலே இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட பெருமைகளுடைய சக்கரத்தாழ்வாரே நீர் வெற்றி பெற்று விளங்க வேண்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஹே சுதர்சனா ஜெய ஜெயா, தேவர் வெற்றி பெற்று விளங்க வேண்டும், தேவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று இந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகத்திலும் அவனுடைய பெருமைகளை பலவிதமாக தெரிவிக்கிறார். புவனநேத்ரத்ரயீமய சவனதேஜஸ்த்ரயீமய நிரவதிஸ்வாது சின்மய நிகிலசக்தே ஜகன்மய அமித விஸ்வக்ரியாமய சமித விஸ்வக்பயாமய ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. இந்த ஸ்லோகத்திலே அவருடைய பெருமைகள், சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகள் எவ்வாறு சொல்லப்படுகின்றன? புவனநேத்ரத்ரயீமய, உலகங்களுக்கு கண் போன்ற வேதங்களினுடைய வடிவு கொண்டவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். புவனங்களுக்கெல்லாம் நேத்திரமாயிருப்பது வேதம், அந்த வேதத்தின் வடிவாயிருப்பவர் பகவான் சக்கரத்தாழ்வார். அல்லது புவனநேத்ரா என்னால் உலகங்களுக்கு கண் போன்றவர் சக்கரத்தாழ்வார். திரயீமயா, 3 வேதங்களினுடைய வடிவை கொண்டவர், அதாவது வேதமே வடிவெடுத்தவராக இருப்பவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். சவனதேஜ திரயீமயா, யாகங்களிலே உள்ள 3 விதமான அக்னிகள் அது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கார்கபத்தியம், ஆகவனீயம், தாட்சிணாக்னி என்று 3 வித அக்னிகள் சொல்லப்படுகின்றன. அந்த அக்னிகளினுடைய வடிவமாய் இருப்பவர் யார் என்றால் அதுவும் சக்கரத்தாழ்வார் தான் என்று சொல்லுகிறார். ஆஹா, சவனதேஜ திரயீமய என்று சொன்னார். அதற்கு மேலே நிரவதி சுவாது சின்மய, எல்லையற்ற இன்பம் இனிமையாக இருக்கக்கூடிய ஞானம், அதுதான் அதனுடைய வடிவெடுத்தவராயிருப்பவரும் சக்கரத்தாழ்வார் தான் என்று நிரவதி சுவாது சின்மய, எல்லையற்ற இனிமை, அந்த இனிமையோடு இருப்பது எது என்னால் ஞானம், அந்த ஞான வடிவமாய் நிற்பவர் சக்கரத்தாழ்வார் என்று சொன்னார். அதுக்கு மேலே நிகிலசக்தே ஜெகன்மய, நிகிலசக்தே என்பது ஒரு விசேஷணம், எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவரே என்று அவரை அழைத்து ஜெகன்மய, உலகமே வடிவாக கொண்டவரே. இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தால் எம்பெருமானை சொல்லுவதாகத்தான் இருக்கு. எம்பெருமானுக்குத்தான் இத்தனையும் உண்டு. ஆனால் சக்கரத்தாழ்வாரையும் சொல்லுகிறார் என்றால் எப்படி பொருள் கொள்வது என்றால், எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே சக்கரத்தாழ்வாருக்கும் இப்படிப்பட்ட பெருமை ஏற்படுகிறது. தம்மையே நாளும் வணங்கி தொழுவாருக்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று எம்பெருமான் தன்னை வணங்கி தொழுபவர்களுக்கெல்லாம் தன்னை போலவே பெருமையை கொடுத்திருக்கிறபடியினாலே எம்பெருமானுக்கு உண்டான பெருமைகளெல்லாம் சக்கரத்தாழ்வாருக்கும் உண்டு என்று அப்படியும் கொள்ளலாம். அல்லது சக்கரத்தாழ்வாருக்கு அந்தர்யாமியாக இருக்கிறவனும் பகவான் ஆகையினாலே இத்தனை பெருமைகளையும் சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு என்று அப்படியும் கொள்ளலாம். அதுக்கு மேலே அமித விஸ்வக்ரியாமய, உலகத்தினுடைய அளவற்ற செயல்களாலே எல்லா கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் யார் என்றால் பகவான் தான், அது சக்கரத்தாழ்வார் தான் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஆஹா, அமித விஸ்வக்ரியாமயாக, உலகத்தினுடைய அனைத்து கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவரே. சமித விஸ்வக் பயாமய, உலகத்தினுடைய பயத்தை ஒழிப்பவர், அதாவது உலகத்தில் 4 புறங்களிலும் பரவுகின்ற அந்த பயம் இருக்கிறது, அச்சம், உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாவற்றாலும் பயம் ஏற்படுகிறது. அந்த பயம் அனைத்தையும் நமக்கு ஒழித்து கொடுப்பவர் யார் என்னால் இந்த சக்கரத்தாழ்வார் தான். நம்முடைய எல்லா பயமும் விலக வேணுமென்னால் இந்த சக்கரத்தாழ்வாரை துதித்தால் போதும் என்கிறபடியினாலே அந்த விஷயத்தை சொல்லுகிறார். ஆஹா, என்னென்ன உலகத்திலே பரவுகின்ற பயத்தை மட்டுமல்ல, ஆமய சமித, ஆமய, ஆமயம் என்னால் வியாதிகள், எல்லா வியாதிகளையும் ஒழிக்கிறதும் கூட சக்கரத்தாழ்வாருடைய கிருபைதான். எப்பேற்பட்ட வியாதி பரவினாலும் சக்கரத்தாழ்வாரை பற்றின இந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுசந்தித்து விட்டோமானால் அந்த வியாதிகளெல்லாம் நம்மை விட்டு நன்றாக
அகன்றே போய்விடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட பெருமைகளுடைய சக்கரத்தாழ்வாரே, நீர் எப்படி இருக்க வேண்டும்? ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, நீர் வெற்றி பெற்று விளங்க வேண்டும், பல்லாண்டு 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 என்று இப்படி 8 ஸ்லோகங்களாலே அந்த எம்பெருமானை சக்கரத்தாழ்வாரை இப்படி அற்புதமாக ஸ்துதித்தார் வேதாந்த தேசிகன். முடிவாக 9வது ஸ்லோகம் வழக்கம் போல அவருடைய திருநாம பாசுரம் என்று சொல்லலாம். அவருடைய திருநாமத்தை பொறித்து வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவருக்கு உண்டான பலனையும் சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். த்விசதுஷ்கமிதம் பிரபூதசாரம் படதாம் வெங்கடநாயக பிரணீதம் விஷமோபி மனோரதः பிரதாவன் ந விஹன்யேத ரதாங்கதுர்யகுப்தः. இது த்விசதுஷ்கமிதம் என்று சொல்லுகிறார். த்விசதுஷ்கம் என்னால் 2 4 8 ஸ்லோகங்களாலே ஆனது. இது எப்படிப்பட்டது? பிரபூதசாரம், சாரார்த்தங்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரம் அதற்கு மேலே இது வெங்கடநாயக பிரணீதம். வெங்கடநாயகன் அதாவது வெங்கடநாதன், வெங்கடேசன் என்றெல்லாம் இயற்கை திருநாமத்தை உடையவரான வேதாந்தாச்சாரியராலே வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது வெங்கடநாயக பிரணீதம். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை பட்டதாம் அப்படின்னா படிப்பவர்கள், அப்படி படிப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட மனோரதம் இருந்தாலும் விஷமே அபி மனோரதா, அதாவது நிச்சயமாக பெறுவதற்கு முடியாத பலன் என்று ஏதாவது நினைத்திருந்தாலும் கூட அந்த பலனும் கூட இதனால் கிடைத்துவிடும். என்ன கிடைத்துவிடும்? ரதாங்கதுர்ய குப்தா. ரதாங்கம் என்ன சக்கரத்துக்கு பெயர். ரதாங்கம் என்னால் சாதாரணமாக தேரினுடைய ஒரு பகுதி என்று கூட அதுக்கு பொருள் கொள்ளலாம், ரதத்தினுடைய அங்கம். ஆனால் அது ரதத்தினுடைய அங்கம் எது? சக்கரம். ஆக சக்கரத்தாழ்வாரை ரதாங்கம் என்று சொல்லுவதும் உண்டு. அந்த ரதாங்க துர்ய குப்தா என்று சக்கரத்தாழ்வாராலே மிகவும் நன்றாக காக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ந விஹன்யேதா, ஒருபோதும் இது தடைபடுவதே இல்லை என்று, அப்படி எப்பேற்பட்ட பலத்தை அபேட்சித்தாலும் எந்த பலத்தை விரும்பினாலும் அது பிறர்க்கரிய பலன் என்று இருந்தாலும் கூட, பெறுவதற்கு முடியாத பலன் என்றிருந்தாலும் கூட சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தாலே அந்த பலனும் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்தான் இப்படிப்பட்ட வேதாந்த தேசிகராலே அருளி செய்யப்பட்டது என்றே இந்த ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார். முக்கியமாக தொடக்கத்திலேயே நான் சொன்னா போலே இது திருப்பக்குழி என்கிற விதேசத்தில் இருந்தவர்களுடைய வியாதிகளை போக்குவதற்காகவும் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்குவதற்காகவும் இது அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் என்றும், அல்லது திருவகீந்திரபுரத்தில் எழுந்தொழி இருக்கிற பொழுது விரோதிகளை ஜெயிப்பதற்காக, அதாவது புறமதவாதிகளை ஜெயிப்பதற்காக அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் அருளி செய்பவர்களுக்கு, தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, எந்த விதமான வியாதியும் வராது என்பது பெரியோர்களுடைய நம்பிக்கை. எல்லோரும் இதை தினந்தோறும் அனுசந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். தொடர்ந்து மற்றொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.